அதாவது சண்டை போட்டால் தான் ஃபைட் சீன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு தவறான கான்செப்ட் இருக்கிற ட்ரெண்ட் இருக்கிற காலகட்டத்தில் சில படங்கள் காமாகவும் வருது. அப்படி என்ன படம்னா, இட்லி கடைங்கிற ஒரு படம் ரீசெண்டாக வந்தது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஓடிடிலையும் பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகிருக்கு. சில நல்ல காம் படங்களில் இதுவும் ஒன்று. என்னன்னா தனுஷோடைய படம். என்னென்னா அதில் சில சீன்ஸ் வந்து ரொம்ப லைஃபோட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நல்லா யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அப்படி என்ன கவனிக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது வன்முறை என்பது கை கால் கொடுக்கப்பட்டது வன்முறைக்காக அல்ல. ஒரு இட்லி மாவாட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சாப்பாடு எடுத்து கையில் சாப்பிட்றதா இருக்கலாம், மாவாட்டுறதுக்கு கை தேவை. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இன்னொன்று, அதில் அழகாக வந்து சில விஷயங்களை வந்து அதோட மகிமைகளை வந்து காட்டக்கூடிய, வாழ்க்கையோட மகிமைகளை வந்து காட்டக்கூடிய விஷயங்களாக நுணுக்கமாக பார்த்தோம்னா அது கவனிச்சவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா சில சீன் சொல்கிறேன். அதாவது உலகத்தில் தலை சிறந்த ஆயுதம் வந்து அகிம்சை தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கணும். அந்த இட்லி கடையில் போட்ட அவங்க அப்பா எழுதின வாசகமாக இருக்கட்டும். அந்த வில்லன் நடிகர் வந்து விஜயகுமார் பையன் அருண் விஜய் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, ஒரு சீனில் சத்யராஜ்கிட்ட சொல்லுவார், அவன் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானாமா, அவன் வந்து அவ்வளோ மன்னிச்சு விடுற அளவுக்கு அவ்வளோ உயரத்தில் இருக்கானாமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுற காட்சிகளாக இருக்கட்டும். சத்யராஜ் திருப்பி சொல்லுவார், ஆமாம் எதிர்த்து சண்டை போடாதானே எப்படி எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது வேறு, வயலன்ஸுங்கிறது வேறு. செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணலாம், வயலன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட வன்முறைக்கு எதிரான நான் வயலன்ஸுக்கான ஒரு படமாக இந்த படம் இட்லி கடையை பார்க்கலாம். அப்போது மன்னிப்பினுடைய மகிமை மாட்சிமை வந்து வில்லன் வந்து வில்லனே சொல்கிற மாதிரி, வில்லன் வாயிலே வர மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா எதிர்த்து சண்டை போடல, அந்த சண்டை போடுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து ஹீரோ எடுக்கலை, ஆனால் மன்னிக்கிறாரு. ஆல்ரெடி அவர் வில்லன் செய்த தவறுகளுக்கு அவரை மன்னிக்கிறாரு. அவர் வந்து நான் வயலன்ஸுக்கான ஒரு கான்செப்ட் வந்து அவர் காட்டுறாரு. அது வந்து வில்லனால் பொறுத்துக்க முடியல. அவ்வளோ உயரத்தில் அவன் இருக்கானாமா, அப்போ மன்னிச்சிருவானாமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த மன்னிப்புங்கிறது எவ்வளோ உயரமான இடம் அப்படிங்கிறது அதோட மகிமையை மாட்சிமையை காட்டின விஷயம் வந்து கிறிஸ்தவ கான்செப்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா கிறிஸ்தவ கான்செப்ட் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ அழகாக ஹிஸ்டாரிக்கலாக செய்து காட்டிய விஷயம், வெறுமனே சொன்ன விஷயம் இல்லை. அது தீமேட்டிக்காக பார்க்கும்போது படம் வந்து கிறிஸ்தவ கான்செப்ட் தான். நான் வயலன்ஸாக இருக்கட்டும், மன்னிப்பாக இருக்கட்டும், மன்னிச்சு விடுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சொல்யூஷன் கொண்டு போகிறதுனா நான் வயலன்ஸால் தான் முடியும், அகிம்சையால் தான் முடியும்னு சொன்னதாக இருக்கட்டும். காந்தி வந்து எப்படி கிறிஸ்தவ கான்செப்ட் தான் எடுத்தார், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எடுத்தார், அதுக்கு முன்னாடி இந்த மார்ட்டின் லூதர் எடுத்தார். இந்த மாதிரியான உலக வரலாற்றுகளை ஏற்படுத்தின வரலாற்று சிறப்பம்சங்களை ஏற்படுத்தின விஷயங்கள் வந்து கிறிஸ்தவ கான்செப்ட் வந்து எடுக்கப்பட்டது வந்து இந்த இட்லி கடையிலையும் காட்டியிருப்பாங்க. அதாவது கிறிஸ்தவ கான்செப்ட் வந்து மகிமை, அதாவது மன்னிப்பின் மகிமை மாட்சிமை வந்து எவ்வளவு முக்கியமானது, ஒரு வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையானது, நெசசரியானது அப்படிங்கும்போது அதை எவ்வளோ அழகாக அதில் காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது இட்லி கடை பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அது உலகத்தில் சக்தி வாய்ந்த ஆயுதம் வந்து அகிம்சை தான், நான் வயலன்ஸ் தான் அப்படின்றது கிறிஸ்தவ தீம், அது கிரைஸ்டியன் கான்செப்ட் தீம். அப்போ தீமேட்டிக்கலி ஸ்பீக்கிங் வந்து கிறிஸ்தவ கான்செப்ட் வந்து எடுக்கப்பட்டது. அதை செய்து காட்டிய தத்துவமும் கிறிஸ்தவம் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் பைபிள் சொல்லுது. அதே மாதிரி நான் வயலன்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறதும் பைபிள் சொல்லுது. நம்மை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் வன்முறையில் ஈடுபடக்கூடாது, ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாது ஃபிசிக்கலாவோ. அப்படிங்கும்போது விமர்சனங்கள் வைக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கலாம். ஆனால் காயப்படுத்துவது என்பது, ஃபிசிக்கலாக காயப்படுத்துவது என்பது அது பலவீன செயல் இல்லையா? ஒருத்தர் பயந்துருக்கிறதுனால தான் ஃபிசிக்கலாக காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பயத்தை தான் காட்டுது. அப்படி இருக்கும்போது மென்டலாக ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய பலத்தை காட்டுவது அப்படிங்கிறது அது ஆர்கியூமெண்ட்ஸில், நம்மளுடைய நுண்ணறிவு யோசனைகளில் கடவுள் கொடுத்த சவுண்ட் மைண்ட் இந்த சென்ஸ் கிளாரிட்டியான மைண்டு, அதாவது கிளாரிஃபைடு மைண்ட் அல்லது கிளியர் மைண்ட் அப்படிங்கிறத சவுண்ட் மைண்ட். கடவுள் அப்படி தான் கொடுத்துருக்காரு. கரேஜியஸ் மைண்ட், கிளியர் மைண்டு தான் அவங்க கொடுத்துருக்கான்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு தீமை வந்து கிறிஸ்தவ தீம் எடுத்து இட்லி கடையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல படமாக, தீமேட்டிக்காக கிறிஸ்தவ கான்செப்டில் பார்க்க வேண்டிய படமாக ஒரு படமாக நான் பார்த்தேன். அப்போது கிறிஸ்தவ கான்செப்ட் எவ்வளவு தலை சிறந்தது, உயர்ந்தது, எவ்வளவு ஹையர் திங்கிங் உள்ளது, எவ்வளவு வாழ்க்கைக்கு ஏதுவானது, தேவையானது, ரொம்ப நெசசரியானது அப்படிங்கிறது நம்ம இட்லி கடைங்கிற படத்துலையும் பார்க்க முடியுது. அநேக படங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். பேட்டில் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் அப்படி எல்லாமே கிறிஸ்தவ கான்செப்ட் தான். பட் மன்னிப்பு, ஜஸ்டிஸ், நான் வயலன்ஸ் இதெல்லாமே கிறிஸ்தவ கான்செப்ட் கூடியத விஷயங்கள் தான் அப்படிங்கிறது இட்லி கடையும் காட்டியிருக்கு.